என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 7வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய தாசனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும். எப்பொழுது மகிமையை காண்பீர்கள்? விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? காண ஆரம்பிப்பீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, விடியற்காலை வேளையிலே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறாயா? தூங்கிக் கொண்டே இருக்கிறாயா? பல பேர் பாருங்க, விடியற் காலத்தில் எழுந்திருக்கிற ஒரு பழக்கமே அவர்களுக்குள் இருக்காது. சில பேர்லாம் 8 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. இன்னும் சில பேர் அதையும் கடந்து எழுந்திருப்பாங்க பாருங்க. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற வேண்டும். கர்த்தருடைய மகிமை நீங்கள் பார்க்க வேண்டுமா? விடியற் காலத்தில் எழுந்து ஆண்டுடைய சமூகத்தை தேட ஆரம்பியுங்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த விடியற் காலத்திலே தங்கள் கூடாரத்தை விட்டு வெளியே புறப்பட்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்தார். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை வர்ஷிக்க பண்ணினார். அந்த மகிமையாய் அது வெளிப்பட்டது பாருங்கள். இப்படிதான் அதிகாலையில் ஆண்டுடைய சமூகத்தை நீங்கள் தேட ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய தெய்வீக மகிமையை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட இடைபட ஆரம்பிப்பார். அந்த வார்த்தையின் மகிமை நமக்கு வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கும் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, இதனால் வரையிலும் விடியற் காலத்தில் தூங்கிக் கொண்டுதான் நீ இருந்திருப்பாய் என்று சொன்னால் இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடு. ஆண்டவரே, இனிமேல் நான் விடியற் காலத்தில் உடைய சமூகத்திற்கு நான் தீவிரித்து வரப்போகிறேன். உடைய மகிமையும் நான் காணத்தக்கதாய் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை அதிகமாய் தேட ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.